ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு பள்ளிகளில் பள்ளி தூதுவர் பார்த்தா நியமிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். நம்ம school.tnschool.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம் பள்ளி நம் பெருமை நம் பொறுப்பு அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவராக நீங்கள், உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அரசு பள்ளிகளில் பயின்று சிறந்து விளங்கும் முன்னாள் மாணவர்கள் பள்ளி தூதுவர்களாக முதற்கட்டமாக 8209 பள்ளிகளில் நியமிக்கப்பட உள்ளன. விருப்பமுள்ள முன்னாள் மாணவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்க் அல்லது கியூஆர் கோட்டை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள 8209 அரசு பள்ளிகளில் பள்ளி தூதுவராக பார்த்தா நியமிக்கிறாங்க. நீங்கள் அந்த அரசு பள்ளியில் முடிச்சுட்டு இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு அம்பாஸ்டராக விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இதாங்க உங்களுக்கான வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு ஸ்கூல் அம்பாஸ்டர் அலுமினி நாமினேஷனுக்கான ஃபார்ம் இதுதான். ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தூதுவராக ஆறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எல்லா பொறுப்புமே உங்களுக்கு வரும். ஸோ மற்றவங்க யாராச்சும் அந்த ஸ்கூலுக்கு நன்கொடை கொடுக்குறாங்க அப்படின்னா அதிலுமே நீங்கள் கைட் பண்ணுற மாரி இருக்கும். ஸ்கூலுக்கு ஏதாச்சும் பார்த்தா கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இது நீங்கள் ஒரு அம்பாஸ்டர் மாரி நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு ஏதாச்சும் பார்த்தா நடக்குது அப்படின்னா உங்கள் மூலம் நடக்கும். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட அப்ளை பண்ணுங்கள். என்னமான பெனிஃபிட் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாள் மாணவர், ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணோம், அந்த ஸ்கூலுக்கு நான் அம்பாஸ்டராக விரும்புகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டைப் ஆஃப் நாமினேஷனில் போயிட்டு செல்ஃப் நாமினேஷன் உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா அல்லது நாமினேட்டிங் அதர் வேறு ஒருத்தருக்கும் அப்ளை பண்ண போகிறல அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் நாமினேஷன்னா உங்களுக்கே நீங்கள் கொடுத்துட்டு ஸோ என்ன எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, என்ட்ரு பண்ணிவிட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலாக கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனா அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கான கல்வி தகுதி என்ன, ஸோ பிலோ 10th இல்லை பார்த்தா 10th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, 12th கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் யூஜியா பிஜே என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிட்டு ஒர்க்கிங் செக்டார், ஸோ தற்போது நீங்கள் என்னமான ஒர்க் பண்ணுறீங்க, ஹெல்த் செக்டாரா, யூனிஃபார்ம் சர்வீஸா, எஜுகேஷனில் இருக்கீங்களா, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் ஷாப்பா, மீடியா என்டர்டெயின்மெண்ட்டா, இல்லை பார்த்தா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்களா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதுவுமே இல்லைன்றவங்க அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் ஜாப் டைட்டில், ஸோ என்னமான ஜாபில் இருக்கீங்க அப்படின்றத நீங்களே மேனுவலாக பார்த்தா கொடுத்துக்கலாம். அதேமாரி நேம் ஆஃப் த கம்பெனி, எந்த கம்பெனியில் இருக்கீங்க, எந்த ஆர்கனைசேஷன், இண்டஸ்ட்ரி, அதுலேயுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்றவங்க நில் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா நாமினேட்டிங் ஸ்கூல் டீட்டெயில்ஸ், ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு நாமினேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படித்த ஸ்கூலில் தான் பண்ணணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பெயரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் தாலுக்கு பெயர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் தாலுக்கு நேம் எதுவோ அதை நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த தாலுக்கில் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கூல் நேம் பற்றி கேட்டிருக்காங்க, எல்லா ஸ்கூலுமே இருக்கும். இதில் போயிட்டு உங்கள் ஸ்கூல் எதுவோ அந்த ஸ்கூலை நீங்கள் பார்த்தா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் யூ கரண்ட்லி அ பார்ட் ஆஃப் எனி ஸ்கூல் ரிலேட்டட் கமிட்டி அல்லது அசோசியேஷனில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஏதாச்சும் ஸ்கூலில் கமிட்டியாக இருக்கீங்க, அசோசியேஷனாக இருக்கன்ற எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாமினேஷனுக்கான டீட்டெயில்ஸ், ஸோ எதற்காக நாமினேஷன் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ரீசன் நீங்கள் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். மினிமம் 10 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அந்த ஸ்கூலில் நீங்கள் தூதுவராக ஆசைப்படுறீங்க அப்படின்றதுக்கான ரீசனை கொடுத்துட்டு அப்லோட் யுவர் ப்ரொஃபைல், ஸோ உங்கள் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் உங்கள் பயோடேட்டாவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் போர்ட்ஃபோலியோ ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டிங் வீடியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ஃபைனலாக டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு
கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்மிட் நாமினேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா நாமினேட் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இல்லை போச்சரில் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வாறெல்லாம் பயணிக்கலாம், நீங்கள் நார்மலாக எப்படி உங்களுடைய இன்வால்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ நாமினேஷன் தூதுவராக கிடையாது, நார்மலாக ஒரு பொதுமக்களாக இருக்கீங்க, ஒரு முன்னாள் மாணவராக இருக்கீங்க, என்னமான கொடுக்கலாம் அப்படின்னா, ஏதாச்சும் உங்களுக்கு பணம் அதிகமாக இருக்குன்னா அந்த பண தேவையை நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ஸை சொல்லித்தர விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த திட்டத்தில் நீங்கள் இணையதளம் மூலமாக என்ன பயன் இருக்குது அப்படின்னா, எளிதில் அனுமதி பெறலாம், பிராண்டிங் மற்றும் ப்ரொமோஷன், மாநிலத்தில் எந்த அரசு பள்ளியையும் தெரிவு செய்யலாம், பங்களிப்புகளின் பயன்பாட்டை அறியும் பிரத்யேக பக்கம், வரிச்சலுகை மற்றும் சர்டிஃபிகேட், திறன்மிக்க மேற்பார்வை, இதெல்லாமே நார்மலாக பொதுமக்கள் நீங்களே வந்து ஸோ டொனேஷன்ஸ் அந்தமாரி நிறையா வந்து பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தா தூதரகமாக ஆகுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து பார்த்தா ஒரு அம்பாசிடராக இருப்பீங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தா அந்த ஸ்கூலுக்கு நிறையா ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம். ஏதாச்சும் தேவை அப்படின்னா மற்றவங்கள்ட்ட கேட்டு வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸோ இதுவாக இருக்க போது ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்ல, நீங்கள் எதுவும் அமௌண்ட்லாம் செலுத்த தேவையில்ல. ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் அம்பாசிடராக அப்ளை பண்ணலாம். முதல்ல டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு என்னமான பெனிஃபிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். கடைசி தேதி ஆகஸ்ட் 30. அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஸ்கூல் அம்பாசிடராக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஸ்கூலில் படித்தவங்களும் அந்த மாரி அப்ளை பண்ணிப்பாங்க, தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.